வெல்கம் டு மினி டாக்கீஸ். சென்ட்ரல் ஸ்டேஷன் இது வந்து போர்ச்சுகீஸ் நாட்டு திரைப்படம். 1998ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். மிகச்சிறந்த திரைப்படம். அந்த டைரக்டர் வந்து லத்தீன் அமெரிக்காவின் புகழ்பெற்ற இயக்குனர். பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, மொத்தம் 2 கேரக்டர் தான் முதன்மை கதாபாத்திரங்கள். ஒன்று வந்து ஜோஸ்வா. ஜோஸ்வாவுக்கு வந்து 12 வயசு இருக்கும். இன்னொன்று வந்துட்டு தோரா. அவங்க வந்து டீச்சராக இருந்து இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்துக்கிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது எழுத படிக்க தெரியாதவங்க அங்கே வரவங்க பேசஞ்சர்ஸ் வந்துட்டு சொல்கிற விஷயத்தை எழுதி கொடுக்குறது. எழுதி கொடுத்து ஒரு பணத்தை பணம் அது சம்பாதிக்கிறது அவங்களோட தொழிலாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த தோராவை வந்து தன்னுடைய அப்பா வந்துட்டு பார்த்ததே கிடையாது. அதாவது வீட்டை இவன் பிறந்த உடனே வந்துக்கிட்டு இவனுடைய அப்பா வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. இப்போ விவரம் தெரிஞ்ச பிறகு வந்து தன்னுடைய அம்மாட்ட வந்துட்டு தான் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான். அதனால் வந்து இவனுடைய ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுடைய டார்ச்சர் தாங்க மாட்டாமல் இவனுடைய அம்மா வந்துக்கிட்டு அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அதாவது தன்னுடைய புருஷனுக்கு லெட்டர் எழுதுறான்னு சொல்லிட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாங்க. அதாவது தோரா கிட்ட வந்து இப்போது அந்த லெட்டரை எழுதி கொடுத்துட்டு, அதாவது இவனுடைய பையன் எழுதுகிற மாதிரி வந்துக்கிட்டு தன்னுடைய புருஷனுக்கு லெட்டர் எழுத சொல்கிறாங்க. எழுதி முடித்த பிறகு வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வரும்போது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து அந்த அம்மா வந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டை வந்துட்டு ஜோரா வந்து நேரடியாக பார்க்குறான். அதாவது வந்து இந்த லெட்டர் எழுதி கொடுக்குறவங்க. இப்போ வந்து இந்த பையன் வந்துட்டு தான் நிர்கதியாக இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஆனால் வந்து வரமாட்டான். இருந்தாலும் விட்டு போக மனசு இல்லாமல் இந்த அம்மாவுடைய அட்ரஸை கொடுத்து உனக்கு டைம் மனசு மாறிச்சுன்னா வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துட்டு போகிறான். அட்ரஸை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துக்கிட்டு அந்த அந்த அம்மா வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் உனக்கு என்னென்னா, இவங்க எழுதின லெட்டர் பூரா வந்து போஸ்ட் பண்ணாமல் நிறைய லெட்டர் வந்து வீட்டிலே இருக்குது. அதில் ஒரு லெட்டர் தான் வந்துட்டு இவனுடைய அப்பாவுக்கு எழுதின ஒரு லெட்டர் ஒன்று. இவனுக்கு வந்து பயங்கரமாக வந்து அந்த அம்மாவே அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த அம்மாவோடைய ஹேபிட் என்னன்னா வந்து அந்த எழுதின லெட்டர்லாம் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டே வச்சுக்கிட்டு படிக்கிறதா அதில் சுவாரஸ்யமான லெட்டர் வந்து படித்து அதாவது வந்து அந்த லெட்டர் வந்து படிக்கல அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு. முக்கியமான லெட்ரு அவசியமான லெட்டரை மட்டும் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இவனோட லெட்டரை வந்து ஏன் போஸ்ட் பண்ணேன்னா, அவன் அப்பா வந்து புரியாத திடீர்னு வந்து லெட்டரை பார்த்து வந்து குடும்பத்தை ஏன் டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணாமே விட்டுறேன். இதை அவன் சொன்னாலும் வந்து அவன் புரிஞ்சுக்கிற மனசு கிடையாது. ஆனால் வந்து அதனால் வந்து அவன் மேலே வந்து பயங்கரமாக கோபமாக இருக்கான். சரி எப்படியா இவனை வந்து அப்பாட்டையாக சேர்க்கலான்னு சொல்லிட்டு இவனை வந்துக்கிட்டு தன்னுடைய பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு போகிறான். பஸ்ஸில் கூப்பிட்டு போய் அந்த அவனுக்கு அந்த அந்த அப்பாவுடைய அட்ரஸும் பணத்தையும் கொஞ்சம் வந்து அவனுடைய பையில் வச்சுக்கிட்டு கண்ட டிரைவர்ட்டையும் சொல்லிவிட்டு இவனை எப்படியாவது வந்து கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லிட்டு இவனுடைய வீட்டுக்கு ஊருக்கு வர்றதுக்கு வந்து டிக்கெட் எடுத்து திரும்பும்போது வந்து இவன் நின்றுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்துக்கிட்டு இருக்கிற பணத்தை பூரா இவன்கிட்ட கொடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை இவன் ஊரும் போகிற பணத்தை எடுத்துட்டா இவன் போகிற பஸ்ஸும் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாமல் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. சரி எப்படியானு இவனை இந்த சின்ன பையன் வந்து இப்போ விட்டு போக மனசு இல்லாமல் தான் கூட கூட்டு போகிறாப்பா. அதாவது வந்து பணம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த பையனை வந்து எப்படி கொண்டு போய் அவன் அப்பா ஊருக்கு கொண்டு போகிறாங்கிறத மிச்சம் மீதி கதை. கிளைமேக்ஸில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், இருக்கும்போது வந்துட்டு பல பேருடைய அருமை நமக்கு தெரியாது. இல்லாத போது தான் வந்துட்டு அவங்க பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம். அதுதான் இந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம உணர்த்தோம். அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம். அவசியம் பாருங்கள். யூடியூப்பில் இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.